Hi friends, welcome back to Desi Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மணத்தக்காளி கீரை தண்ணிசாறு. இந்த மணத்தக்காளி கீரைக்கு மிளகு தக்காளி, குட்டி தக்காளின்னு தக்காளி ஊருக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேர்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இதோட ரெசிபியை ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாறு செய்வோம். மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 4 பெரிய தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. ஃபஸ்ட்டு களைஞ்ச தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைம் கழுவுற தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் 2 பத்தை எடுத்து கீட் போட்டு வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாறு வந்து குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது. பெரியவங்களுக்கும் வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாம் நல்லா குணமாகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். காரத்துக்கு வந்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாயே போதும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வத்தி வரட்டும். நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு தண்ணி இது கீரை போட்டு வேக வைக்கும் போதே நல்லா மசிஞ்சு வெந்துடும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரிசி கலந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வரவும் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம கீரை தண்ணிச்சாருக்கு அரைக்க எடுத்து வச்சிருந்த பொருளாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு கீரை நல்லா வேகட்டும். மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை தண்ணிச்சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பு மாதிரியும் குடிக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் டெசி இன்ஃபோ. டாடா, பபாய்.